لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله 12 شهرا منها 4 حرم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: சூமு ஆஷூரா வசூமு கபலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமா அவ் கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய இந்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாமிகளுடைய உஸ்தாத் பெருந்தகை அவர்களே, நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதின் பிரகாரம் வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அண்ணலம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் பைத்துல் முகத்தஸையும் பக்தாதுக்கு சென்று ஜியாரத்து செய்கிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பரவசமடைகிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டினவர்கள் நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அத்துணை பேர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியோர்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். ஆஷூராவுடைய பரக்கத்தினால், புத்தாண்டின் பரக்கத்தினால் நம்முடைய நாட்டங்கள் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக. ஈமானுக்கு அடுத்து ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய பெரிய பாக்கியம் ஆரோக்கியமான வாழ்க்கை என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும். துவா ஒப்புக்கொள்ளப்படுகின்ற முக்கியமான இடங்களில் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பை கேட்பார்கள், ஆரோக்கியத்தை கேட்பார்கள். ருக்குனே யமானியில் இருந்து ஹஜ்ஜருல் அஸ்வத் வரை செய்கின்ற துவா கபூலாகும். தவாஃபில் செய்கிற துவாவை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான். மக்காவினுடைய எல்லா பகுதியுமே, அது அரஃபாவா இருந்தாலும், சபாவா இருந்தாலும், முஸ்தலிஃபாவா இருந்தாலும், ஹத்தீமு, எல்லா இடமும் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். ஆனால் ருக்குனை யமானியில் இருந்து ஹஜ்ஜருல் அஸ்வத் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி துவா கேட்பார்கள்: அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபுவ வல் ஆஃபியத ஃபி தீனி வத் துன்யா வல் ஆகிரா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன், ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃபுவ வல் ஆஃபியத ஃபி தீனி வத் துன்யா வல் ஆகிரா. இந்த உலகத்திலேயும் மன்னிப்பை கேட்கிறேன், ஆரோக்கியத்தை கேட்கிறேன். மறு உலகத்திலேயும் மன்னிப்பை கேட்கிறேன், ஆரோக்கியத்தை கேட்கிறேன். மறு உலகத்தில் சீக்கு கிடையாது. அஹ்லுல் ஜன்னா லா யஸ்கூன், சொர்க்கவாசிகள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். வலா யபூலூன், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா யத்தகவ்வத்தூன், மலம் கழிக்க மாட்டார்கள். செல்லாம் சொல்லியிருக்காங்க. சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு நோய் கிடையாது. சிறுநீர் கழிக்கிறது, பாத்ரூம் போறது, இந்த வேலையே சொர்க்கத்தில் இல்லை. வலா யத்துஃபுலூன், எச்சி துப்ப மாட்டார்கள். அங்கே எச்சி சளியெல்லாம் வராது. அப்படிப்பட்ட வாழ்க்கை சொர்க்கத்து வாழ்க்கை. அஹ்லுல் ஜன்னா லா யனாமூன், சொர்க்கவாசிகள் தூங்கவும் மாட்டாங்க. இந்த உலகத்தில் தான் தூக்கம்லாம், சொர்க்கத்தில் தூக்கம் கிடையாது. அப்போ தூக்கம் இல்லை, சீக்கு இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் கூட
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் ஆரோக்கியத்தை தா, என்ன அங்கேயும் மன்னிச்சிரியா அல்லாஹ் துவா கேட்கிறாங்க. அப்போ ஆரோக்கியமே முக்கியமான ஒன்று. ஆஃபியத்தை அல்லாஹ் இடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிற பெரிய பாக்கியம். எத்தனையோ பணக்காரர்கள், செல்வந்தர்கள், மணிச்சேஞ்சர்கள், பெரிய பெரிய வசதிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உலமாக்களான எங்கள்கிட்ட, எங்க நாசிர் ஹஜ்ரத் துவா செய்யுங்க, ஹஜ்ரத் ஹஜ்ரத் பிள்ளைகளை விட்டு துவா செய்ய சொல்லுங்க, ஆரோக்கியத்துக்கு. செல்வம்லாம் நல்ல வரக்கத்தா இருக்கு, வசதி இருக்கு, ஆனால் அதை சாப்பிடணும்ல ஹஜ்ரத். அல்லாஹ் தந்திருக்கிற செல்வத்தை சாப்பிடணும் அல்லவா? ஆரோக்கியமா இருந்ததுன்னா சாப்பிட முடியும். ஆரோக்கியத்துக்கு துவா செய்யுங்கள். பல பகுதிகளில் இருந்து எங்களுக்கு போன் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் துவா செய்கிற நேற்று கூட புருதா ஷெரீப் நிறைவு செய்து விட்டு நாசிர் ஹஜ்ரத் அவர்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தான் துவா கேட்டார்கள். அப்ப ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. குறிப்பாக ஸலவாத் அதிகமா ஓதணும். இந்த ஜும்மாவுடைய தினத்தில் சொல்லுகிறேன், ஸலவாத் அதிகமா ஓதுங்க. ஸலவாத் ஓதினாலே சீக்கு போயிடும். மொத்தம் 4444 வியாதி இருக்குங்கிறான். இன்னைக்கு ஆய்வு செஞ்சு சொல்றாங்க 4444 சீக்கு இருக்குதான், நோய் இருக்கு இன்னைக்கு சொல்றான் விஞ்ஞானிகள். ஆனால் ஞானவான்கள் பெரியவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க 4444 தடவை ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத்து நாரியா. ஒவ்வொரு ஸலவாத்துக்கு ஒவ்வொரு நோயை அல்லாஹ் குணமாக்கிடுவான். 4444 தடவை ஸலவாத்து நாரியாவை ஓத வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள், ஞானவான்கள், பெரியார்கள் சொன்னார்கள் என்றால் பைத்தியார்த்தனமா சொல்லல. அவங்க அனைத்தையும் விளங்கிய ஞானிகள், ஞானமா மேதைகள். அதுதான் ஸலவாத்து 4400 தடவை ஓது, சீக்கலாம் போயிடும், நோய்கள்லாம் பறந்து போய்விடும். அன்னைக்கே சொல்லிட்டாங்க. பல்லா கூலியில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மஜ்தூப், கீழக்கரையில் மறைந்து வாழக்கூடியவர்கள். அவங்க இல்லாமல் 4448 வருது. ஆங்காரமாய் வருநோயும் ஔஷதம் இல்லா எந்நோயும் ஏங்கி திணறும் மரண நோய் ஈழை இழப்பு நீரடைப்பு 4448 நோய்களையும் நாங்கள் காணாதோடிடச் செய் நல்வழி காட்டிடும் ரஹ்மானே. பல்லாக்குல் இல்லா அல்லாஹ் முனாஜாத்திலே சொல்கிறார்கள். ஸலவாத்து ஓதுங்க, தினமும் குறைஞ்சது 100 தடவையா ஓதணும்னு ஷேகுமார்கள் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, இஸ்மு ஸாத் அல்லாஹ் அல்லாஹ் 100 தடவை, இஸ்திக்ஃபார் 100 தடவை, ஸலவாத்து 100 தடவை குறைஞ்சது. இதெல்லாம் அந்த ஔராதுகளை காலையில் ஓதிவிட்டு, யாசின் ஓதிவிட்டு அல்லாஹ் முனாஜாத்து ஓதுங்க. விஞ்ஞானத்துக்கெல்லாம் அப்பால் பட்டது. எல்லா நோயும் பறந்துடும். பெரிய வியாதி நம்மை அட்டாக் பண்ணாது. 25 பைத்து தான் இருக்கு அல்லாஹ் முனாஜாத். இன்ஷா அல்லாஹ் அது வாட்ஸ்அப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அபுல் ஐமன் அண்ணன் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் அல்லாஹ் முனாஜாத்தை. எல்லாரும் ஓதுங்க. ஓதி அல்லாஹ் இடத்தில் துவா செய்யுங்கள் அன்பு சகோதரர்களே. ஹிஜ்ரி புத்தாண்டிலே ஆஷூரா வரப்போகிறது. அதை எதிர்பார்த்து கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். நாளைக்கு 9-10 நோன்பு வச்சு எல்லாரும் துவா செய்யுங்க. நீ காலையில் கூட சுபுவில் ஒரு சகோதரர்கிட்ட சொன்னேன், சாலா நாளைக்கு 9-10 நோன்பு வச்சிருங்க ஆஜியார். அஜரத் இன்னைக்கு 8வது நோன்பு வச்சிருக்கேன், சரி எனக்கு வெக்கமாயிடுச்சு. இன்னைக்கு காலையில் நடந்து அல்லாவுடைய வீட்டில் வச்சு சொல்கிறேன். அவர் அல்லாவுடைய வீட்டில் வச்சு தான் சகோதரத்தையும் சொன்னேன், நாளைக்கு 9 நோன்பு வச்சிருங்க, 9-10 நான். அஜரத் 8 நோன்பு வச்சிருக்கேன் அஜரத்து. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே 8 நோன்பு 10 நோன்பு வைக்க போகிறோம். பலயாலின் அஷிரின் 10 இரவுகளின் மீது சத்தியம் என்ற இந்த ஆயத்துக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள்னு சொல்லாங்க. முஹர்ரத்தினுடைய 10 இரவு, முஹர்ரமும் புனிதமான நாட்கள். 10 நோன்பு வச்சு துவா செய்யக்கூடிய நல்லவர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க. அப்போ இந்த 9-10 குறைஞ்சது நம்ம வீணாக்கிடக்கூடாது. கட்டாயம் நோன்பு வச்சு நாமெல்லாம் துவா செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, சூமு ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள். ஆனால் யூதர்கள் என்று நோன்பு வைப்பார்கள். முஹர்ரம் பெற 10, ஆஷூரானா 10ன்னு அர்த்தம். முஹர்ரம் பெற 10 யூதர்கள் நோன்பு வைப்பானுவோம். அதே ஹாலிஃபுங்களுக்கு மாற்றம் செஞ்சு அவனுக்கு ஒரு நோன்பு தான் வைப்பான், 10 மட்டும். நீங்கள் 9-10 வைங்க, அல்லது 10-11 வைங்கன்னாங்க. 9 வைக்கிறது 10 வைக்கிறது ரொம்ப ஏற்றங்கிறாங்க. ஏன்னா சில நாடுகளில் இன்னைக்கு 9 இருக்கலாம் இல்லைங்களா, 9 நாளைக்கு 10 இருக்கும். அது 9-10 வச்சோம்னா அது ரொம்ப ஏற்றம்.
அவே நாளைக்கு நமக்கு நம்ம நாட்டை கவனிச்சு நாளைக்கு தான் நம்மளுக்கு 9. அவே 9, 10 நோன்பு வையுங்கள், வச்சு அல்லா இடத்தில் துவா கேளுங்க. அல்லாட துவா எத்தனையோ நாட்டங்கள் தேவைகள் இருக்கிறது. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்கிட்ட கேளுங்க தர்றேங்கிறான். யாராவது சொல்லுவாங்களேங்க கேட்காதீங்கிறான் இல்லையா? அஜரத் எதுனாலும் கேளுங்க, ஆனால் காசு மட்டும் கட்டுறாதீங்க. அஜரத்து மட்டும் இல்லை, எல்லாரும் தான் மச்சான் எதுனாலும் கேளு மச்சான், ஆனால் காசு மட்டும் கட்டுறாத இல்லையா? அவ காசு கேட்காத, இந்த உதவிக்கு என்ன கூப்பிடாத, பேச்சுக்கு மச்சான் மாமா அண்ணன் தம்பி உறவுகள். ரைத்து நாச கதுமாலு இலாமன் இந்த ஹூமாலு வலாமன் இந்த ஹூமாலு அன்குன் நாசு கதுமாலு. சில்லறை வேணும், சில்லறை இருந்தால் தான் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லா உறவும் வரும். அல்லாட்ட கேட்குவோமே இல்லையா? கேளுங்க தர்றேங்கிறான், கேட்கத்தான் மாட்டேங்கிறோம். துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய எத்தனையோ நேரங்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது, இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த காலத்தை அடைகிறோம், ஆனால் அதை பயன்படுத்துவதில்லை. வாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் உள்ள நேரம் அது துவா மறுக்கப்படுவதில்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யுரத்து துவாவு பைனல் அதானி வல் இகாமத்தி, வாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா அது மறுக்கப்படாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு திறக்கிற நேரம், அந்த நேரத்தில் செய்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலதாமதமானாலும் செய்தான் நோம்பாளிகளுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுமா? அப்படியே சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்பாளிகளுடைய துவாவை அல்லாஹ் வீணாக்குவதில்லை, கொஞ்சம் காலம் தாழ்த்தி கூட தந்துருவானா. ஆகவே 9, 10 நோன்பு வைக்க இருக்கிறோம். அந்த நோன்பு திறக்கும் போது துவா கேளுங்க. மதெல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு அறிவிப்பு செஞ்சாச்சு. 6 மணிக்கெல்லாம் வந்துடணும்பா, 6:40 தானே பாங்கு, 5:45 வந்துருங்க. நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆகி 6 மணிக்கு யாசீன் ஓத ஆரம்பிச்சிடணும். நாளைக்கு நாளை கழிச்சும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் யாசீன் ஓதி முல்கு சூரத்துல் முல்கு ஓதி எல்லா உலகத்து மக்களுக்கும் துவா செய்வோம். நம்ம ஊர் மக்கள், நிர்வாகிகள், நம்முடைய 2 நீடூர், நெய்வாசல், பாவா நகர் எல்லா மக்களுக்கும் நாங்கள் யாசீன் ஓதி சூரத்துல் முல்கு ஓதி நாங்கள் துவா கேட்க இருக்கிறோம். ஆகவே நாளைக்கு 9, 10 எல்லாரும் துவா செய்யுங்க. சஹருக்கு கட்டாயம் எந்திரிப்போம். தஹஜ்ஜுத் நேரம் அது ஒரு அருமையான நேரம் சகோதரர்களே. அந்த நேரத்தில் நாம் கேட்கணும். தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். தஹஜ்ஜுத் இருக்க முக்கியமான தொழுகை. ஒரு மாற்று மத சகோதரர், அவங்க மதத்தில் ஒரு பெரிய குரு, ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரை சந்திக்க போயிருக்கார் போல் இருக்கு. சந்திச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு வரும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வகுத்து தொழுவீங்கன்னு அவரு கேட்டிருக்காரு. அந்த சகோதர மதத்தை சார்ந்தவர். அவர் அந்த மதத்தில் அவர் ஒரு குரு. நான் 5 நேரம் தொழுவேங்க, உங்கள் இஸ்லாத்தில் 6 நேரம்லங்க தொழுவேன் அவரு சொல்லியிருக்காரு. பத்து ஹஜ்ஜது பிகி நாஃபிலத்தன் லக்குங்கிறான் அல்லாஹ். அது அவரு சொல்றாரு. அவரு குர்ஆனை பார்க்கிறாரு, தஃப்சீரை பார்க்கிறாரு. நபியே தஹஜ்ஜத்து தொழுங்க, உபரி வணக்கமாக தொழுவுங்க, அதை தொழுவுங்கன்னு அம்ரு பேல் போட்டு சொல்றான். தஹஜ்ஜது 6 வக்து தொழுவணும் பாய். அப்பதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும், அடைய முடியும்னு அவரு உபதேசம் செஞ்சிருக்காரு. அப்ப அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் ஃபர்லை மட்டும் செஞ்சால் நெருங்க முடியாது. உபரி வணக்கங்களை செய்யும் போது அல்லாஹ்வை நாம் நெருங்கி விடுவோம். நாம் அல்லாஹ்வை நெருங்கி கேட்கும் போது அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். பார்க்கும் கண்ணாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக நான் மாறி போய்விடுகிறேன். அல்லாஹ்வை நெருங்கும் போது நம்ம கண்ணு எவ்வளவு தூரம்னாலும் பார்க்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவில் இருந்து கொண்டே பல 100 மைலுக்கு அப்பால் நடக்கக்கூடிய அந்த யுத்த தளபதிக்கு எச்சரிக்கை செய்தார்கள். யா சாரியால் ஜபல், யா சாரியால் ஜபல், யா சாரியால் ஜபல். மெம்பர்ல நின்று பேசுறான். சாரியா மலையை பாருங்க, சாரியா மலையை பாருங்க. முன்னால மட்டும் பாக்குறீங்களா, மலையை பாருங்க. ஜும்மா முடிஞ்ச உடனே சாரியா அங்கேயெல்லாம் போயிருக்காரு யுத்தத்துக்கு. இல்லப்பா, வெற்றி வாகை சூடுகிற நேரத்தில் மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்து தாக்க வந்தாங்க, இங்க இருந்து எச்சரிக்கை செஞ்சுட்டேன், இஷாரா பண்ணிட்டேன். அவர் உஷாராயிட்டாரு. அவர் வந்த உடனே போய் கேட்குறாங்க, ஆமா அன்னைக்கு உமர் ரலியல்லாஹு போட்ட சத்தத்தில் தான் உஷாரானோங்கிறாங்க. பாருங்க, அப்போ ஒரு கண் பார்வை எவ்வளவு தூரம் பார்க்குதுன்னு பாருங்க. இங்க இருந்து சத்தம் கொடுத்தா
பல 100 மைலுக்கு அப்பால் கேட்டது. அதை மக்களே கேட்டாங்க. அவர் சத்தம் போட்டது உமலா தான் போட்ட சத்தம் காதல் குளிர்ந்துச்சு. சாரியா சொல்றார். அப்ப பேச்சுக்கு சக்தி ஏற்பட்டுரும், பார்வைக்கு சக்தி ஏற்பட்டுரும். அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வை நெருங்கணும் சகோதரர்களே. அல்லாஹ்ட்ட நெருங்கணும். அல்லாஹ் உன்னை அடையணும், ஓ நினைவிலே வாழ வேண்டும். இன்று மனிதர்களை நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? பணங்காசுகளை பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வையும் ரசூலையும் பெரிதாக எண்ண வேண்டும். வயலமு அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருக்கிறார். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். ஏன் கவலைப்படணும்? அல்லாஹ்வும் ரசூலும் நம்மளோடு இருக்கும்போது கவலைப்படுவதற்கு என்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்முடைய கல்புக்குள் வைத்து நாம் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் நாம் வாழ வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த ஆஷூரா சாதாரணமான நாள் அல்ல, ஒரு புனிதமிக்க நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அந்த ஆஷூராவுக்கும் நபிமார்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தௌபா இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ரப்பனா லலம்னா அம்புசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த துஆவை இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான், அவங்களை மன்னித்தான். சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வெள்ளப்பிரளயத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள், கப்பலில் இருந்து கீழே இறங்கிய நாள், வெற்றி பெற்ற நாள் ஆஷூரா தான். ஆஷூராவில் தான் முஹர்ரம் பிற 10 தான் கப்பலில் இருந்து அவங்க கீழே இறங்கினாங்க. அநியாயக்காரர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு வெற்றி கிடைத்து கப்பலில் இருந்து கீழே இறங்கிய நாள் ஆஷூரா தான். சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள். நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியேறியது இந்த ஆஷூராவுடைய தினம். ஹக்காயிக்குல் அஷியாயு சாபித்தத்துன் வல் இல்மு பிஹா முத்தஹக்கக்குன். அக்காயிது நசீவிலே சொல்வார்கள், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு யதார்த்தம் உண்டு, அந்த யதார்த்தத்தை விளங்கவும் முடியும். நெருப்பு சுடும், கத்தி அறுக்கும், ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அறுக்காதே என்றால் அறுக்காது, சுடாதே என்று உத்தரவு போட்டால் சுடாது. நெருப்புக்கு சுடும் தன்மை தான் ஹக்கீகத், அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. ஆனால் சத்தியத்திற்காக அல்லாஹ்வை பற்றி பேசியதினால் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் நம்ரூதால். ஆனால் அந்த நெருப்பு சுடவில்லை. கூனி யா நாரு கூனி பர்தன் வ சலாமா அலா இப்ராஹிம். சலாமத்தான குளிர்ச்சியாக நெருப்பே மாறிவிடு, அவரை சுட்டு பொசுக்கி விடாதே இந்த அல்லாஹ் உத்தரவு ஓடுனாலும் சுடல. நெருப்புக்கு சுடுற சக்தி உண்டு தான், ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு சுடக்கூடாது, அவரை பொசுக்க கூடாது என்று பொசுக்கவில்லை. நெருப்பிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் சலாமத்தா. அப்படி வெளிவந்த நாள் ஆஷூராவுடைய தினம். அன்பு சகோதரர்களே, சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டு ஃபிரௌனுடைய கும்பல்கள் எல்லாம் செங்கடலிலே அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்டு ஃபிரௌனுடைய கும்பல்கள் எல்லாம் அழிந்த நாள் ஆஷூராவுடைய தினம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டது, ஃபிரௌன் ஒளிந்த நாள். நான் கூட அவன் பெரிய பணமரம் மாதிரி இருப்பான் போல் இருக்குன்னு நினைச்சேன். அல் யௌமனு நஜ்ஜீக பி பதனிக்க லித்தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயாங்கிறான். உன்னை பார்த்து ஃபிரௌன்கள்லாம் பயப்படண்டா, உன் உடம்பை இன்னைக்கு வரையும் நான் பாதுகாத்து வச்சுருக்கோங்கிறான். நாங்கள்லாம் அந்த மியூசியத்தில் போய் பார்த்தோம் மிஸ்ரில். ஆனால் அப்படி பணமரம் மாதிரிலாம் இல்லை, சாதாரணமாக தான் இருக்கான். அப்படியே உனக்கு ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு 15 உலமாக்கள் போனோம் அபுத்தாயிரத்துடைய தலைமையில். ஒரு 40 பேர் உலமாக்களே 15 பேர் போய் நம்ம உடம்பை பார்த்தோம். அவனை பார்க்க போகிறதுக்கு $50. அவங்க அமெரிக்கன் டாலர், ஒரு $50 கொடுத்தா உள்ளே விடுவாங்க. அப்படி கொடுத்தா உள்ள போய் பார்த்தோம்.
அப்ப சகோதரர்களே, அவன் அழிக்கப்பட்ட நாள், ஒழிக்கப்பட்ட நாள், அவன் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கப்பட்ட நாள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றி கொடுக்கப்பட்ட நாள் ஆஷூரா தான். எங்களுக்கு வெற்றியை தாயா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றியை தந்ததை போல எங்களுக்கும் வெற்றியை தா. அல்லாஹ் இடத்தில் நாம் துஆ கேட்க வேண்டும். 9-10 நோன்பு வைத்து அல்லாஹ் இடத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தாரப்பே. நாம் கரைந்து அழுது புலம்பி அல்லாஹ் இடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு நோய் நிவாரணை கொடுக்கப்பட்ட நாள். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் நோயினால் அவதிப்பட்டார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கவே இல்லை. துஆ கேட்கக்கூடாதா? அவங்க மனைவி சொல்லும் போது, இல்லை, நல்ல சுகபோகமாக நீண்ட நெடிய நாள் வாழ்ந்திருக்கிறோம், எனக்கு வியாதி வந்து 17-18 வருஷம் தானே ஆகுது, கேட்க மாட்டேன்னு சபுர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வியாதியில், அந்த நோயிலே சபுராக இருந்தார்கள். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு? அவங்க சிவாவானதுக்கு பிறகு உங்களை கேட்கப்பட்டு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்படுவேன் பகல்லாம், சாயந்தரம் எனக்கு அல்லாஹ் தஆலா அழைப்பான், அய்யூப் கைப ஹாலுக், அய்யூப் எப்படி இருக்கீங்க எனக்கு கேட்பான். பகல்லாம் பட்ட கஷ்டம் எனக்கு மறந்து போயிடும். கைப ஹாலுக்குன்னு சாயந்தரம் கேட்பான். மாலை நேரத்தில் பகல்லாம் பட்ட வியாதி எனக்கு மறந்து போய்விடும். நான் பகல்லாம் பட்ட வேதனை எனக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன கைப ஹாலுக்குன்னு கேட்டானே. மறுநாள் காலையில் நைட்லாம் அவதிப்படுவேன், தூங்க மாட்டேன், ரொம்ப சிரமப்படுவேன், உடம்பு சரியில்லாத ஆளுலாம் பார்ப்போம். நைட்லாம் தூங்கவே இல்லை அஜிரத்து, தண்ணி ஓய்த்தாங்க, ஓதி விடுங்க அஜிரத்துங்குவாங்க இல்லையா. நைட்லாம் தூக்கம் வராது. தூக்கம் இல்லாட்டாலே ரொம்ப கஷ்டம்தான். காலையில் என்ன கேட்பான், ஐயோ கைப ஹாலுக் எப்படி இருக்கீங்க? எனக்கு நைட்லாம் பட்ட கஷ்டம் மறந்துடும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் காலையிலேயே எந்திரிச்ச உடனே இந்த கேட்குறானே அல்லாஹ் தஆலா எப்படி இருக்கேன்ட்டு. இப்படிலாம் அவதிப்பட்டாங்க. ஆனால் இனி அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது அவங்க ஒரு துவா செஞ்சாங்க. அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ரப்பி அன்னி மஸ்ஸனி உர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே அர்ஹமுர் ராஹிமீனே, நான் சபுரா தான் இவ்வளோ நாள் இருந்தேன், ஆனால் உன்னை திக்ர் செய்கிற நாவுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. திக்ர் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. உன்னை நினைக்கிற கல்புக்கு கூட ஆபத்து ஏற்படுற மாதிரி இருக்க ரப்பே. எனக்கு சீக்கு ஏற்பட்டிருக்கு, வியாதி ஏற்பட்டிருக்கு, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபை நீக்குன்னு கூட கேட்கல. ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது, நீக்குங்கணும், ஆரோக்கியத்தை தாங்கணும். ஃபஸ்ஸீரீன்கள் எழுதுறாங்க தாயத்துக்கிட்ட, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல சிவாவை தான்னு, நான் வியாதி ஏற்பட்டிருக்கு, என் கிருபையாளர்களுக்கான் கிருபையாளர் தான் சொன்னாங்க, அவங்க தகுதிக்கு அவங்க சொன்னாங்க. நம்ம யல்லா எனக்கு வியாதி ஏற்பட்டிருக்கு, எனக்கு சிவாவை தான், ஆரோக்கியத்தை தான் நம்ம கேட்கணும். நம்ம சாதாரணமானவர்கள், அவங்க தகுதிக்கு அவங்க சொன்னாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இறக்கையால் ஒரு இடத்துல தோன்றாங்க, தண்ணீர் பீரிட்டு வருகிறது. புகாரி ஷரீஃபில் வருது, இது கிதாபுல் அம்பியாவில். அய்யூப் அதில் போய் குளிங்க, அதில் போய் குளிங்க. உடனே குளிச்சாங்க, வெளிப்புண்ணுலாம் ஆறிடுச்சு. இன்னொரு இடத்துல தோண்டினாங்க, தண்ணீர் கொப்பளித்து கொண்டு வந்தது, குடிங்க. ஆதா முகத்தசலும் பாரிதும் ஷராப். அல்லாஹ் குளிக்க குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நல்ல அற்புதமான குளிக்கிற தண்ணி, குடிக்கிற தண்ணீர், நல்ல கூழ் தண்ணி, குடிங்க குளிங்க. குளிச்சாங்க, வெளிப்புண்ணு ஆறிடுச்சு. அள்ளி குடிச்சாங்க, உள்புண்ணும் ஆறிடுச்சு. சிவா வாய் நல்ல பைல்வான் மாதிரி நல்ல ஷாப்பாக யுவாவாக ஆயிட்டாங்க, நிற்கிறாங்க. ஷாப்பா இளைஞராக நிற்கிறாங்க. அப்பாக தங்கம் வெட்டில் அப்படி வந்து உழுது அவங்க மேலே. ஏன்னா பொருளாதாரம்னா அழிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை. தங்கம் வெட்டிக்கிளி சக்கல்ல எல்லாம் மேலே போட்டு விடுறான். ஒரு துணியில் அப்படி பரசி பரசி அள்ளி மூட்டை கட்டினாங்க. அல்ல மக்குன்னு அகனை துக்க அம்மா தரா. அல்லா கேட்குறான், ஏன் ஐயோ தங்கத்தை பார்த்த உடனே பாஞ்சு பாஞ்சு அழுறீங்களே, இதை விட்டு நான் தேல்வை இறை செய்யலையா? ஏன் தங்கத்தை பார்த்த உடனே, காசை பார்த்த உடனே, பணத்தை பார்த்த உடனே அள்ளி கொட்டுறீங்க, மூட்டையை கட்டுறீங்க? 500 ரூபா கிட்டா உழுது நம்ம மேலே, டாலரா உழுது என்ன செய்வோம்? குவைத்து தீனாரா உழுது நம்ம மேலே, எடுத்து மூட்டை தானே கட்டுவோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கட்டினாங்க. ஏன் இதை விட்டு நான் தேவையற செய்யலையா? அதை பார்த்து உடனே ஆள்றீங்க. லாகினம்பி என் பரக்கத்திக், உன் பரக்கத்தை விட்டு தேல்வையற்ற தன்மை கிடையாதே. உன் பரக்கத்து இல்லாமல் வாழ முடியுமே? அல்லாஹ்
எனக்கு நீ தானே போடுற, உன் பரக்கத்தை விட்டு தேர்வு ஏற்ற தன்மை கிடையாது, உன் பரக்கத்தை வேணும்னே அள்ளுனாங்க. இப்படி தங்கம் விழுந்த நாள், ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட நாள், ஷிஃபா அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்ட நாள் அந்த ஆஷூரா 10வது நாள் தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்து வெளியேறிய நாளும் ஆஷூராவுடைய 10வது நாள் தான். மீன் வயிற்றிலிருந்து அவங்க வெளியேறினாங்கல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆஷூராவுடைய 10வது நாள். இப்படி நபிமார்களுக்கும் ஆஷூராவுக்கும் ரொம்ப தொடர்பு. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளை ஜனநாயக ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக போராடி ஷஹீதாக்கப்பட்ட நாளும் துல்ஹஜ் பிறை 10 தான். அவங்க பிறந்த உடனே அவங்களுக்கு அறிவு செய்யப்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் ஃபதுல் தான் பிரசவம் பார்த்தாங்க. உம்முல் ஃபதுல் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி உம்முல் ஃபதுல் தான் ஃபாத்திமா நாச்சியாருக்கு பிரசவம் பார்த்தாங்க. மிஷ்காத்தில் வருது, சில தினங்களுக்கு முன்பதாக அவங்க கனவு கண்டு சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், ஒரு விகாரமான கனவு கண்டேன், சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சொல்லுமா விளக்கம் சொல்கிறேன். நாங்கள் இல்லை உங்கள் சதையை அறுத்து உங்கள் மடியில் போடுற மாதிரி கனவு கண்டேன், உங்கள் சதையை அறுத்து ஏன் மடியில் போடுற மாதிரி கனவு கண்டேன். இது நல்ல கனவுலம்மா, என் சதையை அறுத்துதான் உங்கள் மேலே போடப்பட்டுச்சே, என் சதை தான் ஃபாத்திமா நாயகி, ஃபாத்திமா பதாத்து மின்னி, என் ஈர துண்டு தான் அவங்க. அவங்க ஹம்லா இருக்காங்கல்ல, ஆம்பளை பிள்ளை பெறுவாங்க, உங்கள் மடியில் அந்த பிள்ளை கிடக்கும், நீங்கள் தான் பிரசவம் பார்ப்பீங்க, அதுதான் இது வேலை நல்ல அழகான கணக்குதா கனவு தான்ட்டான். இதான் சம்மந்தம் இருக்கா செல்லான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபாத்திமா நாச்சியார் ஹுசைன் ரலியல்லாஹு பெற்று அவங்கள க்ளீன் பண்ணி மடியில் போட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க, பேர பிள்ளை என் மடியில் கிடக்கொண்டே வாங்கினாங்க, வாங்கி மடியில் போட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே அப்படி பக்கா ரசூலுல்லாஹி அழுதாங்க. நான் பார்க்குறேன், அழுது என்னையா ரசூல் அழுகுறீங்களே? இல்லை அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இந்த பிள்ளையை அநியாயக்கார கும்பல் கொல்லுன்னு சொன்னாங்க, இப்னியாதா இந்த என் பிள்ளையான்னு கேட்டேன். அந்த அவர் ரத்தம் சிந்தி இருக்கிற அந்த பாட்டில் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சார். ஹுசைன் ரலியல்லாஹுடைய ரத்தம் சிந்தி கிடக்கிற பாட்டில் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க. இந்த பிள்ளை ஷஹீதாக்கப்படும், சத்தியத்துக்காக வேண்டி போராடும் ஜிப்ரீல் சொல்லி போயிட்டாங்க. அப்போ அவங்க பிறந்த உடனேயே ஒரு ஷஹீத் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ்வின் மூலமாக உணர்த்தப்பட்டார்கள். அவங்க ஷஹீதாக்கப்பட்டது இந்த துல்ஹஜ் பிறை 10. இப்படி நெடுக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், டைம் நிறைவு பெற்று விட்டது. ஆகவே ஆஷூராவில் துவா செய்யுங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு துவா செய்யுங்க, அஹ்ல பைத்துக்கு துவா செய்யுங்க, உலகத்து மக்களுக்கு துவா செய்யுங்க, எல்லோருக்கும் கேட்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய நாட்டங்கள் தேவைகளை பூர்த்தியாக்குவானாக. இதே போன்று மக்கா மதீனா பைத்துல் முகத்தஸ் பகதாதுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண் குளிர நபி ஸல்லல்லாஹுடைய தரிசனத்தை நமக்கு தருவானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு நம்மளை கரையேற்றி நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹுடைய தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களுடைய உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டியவர்கள் நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அத்துணை பேர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.